வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கு இன்னைக்கு ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி நமக்கு 31ஆம் தேதி. இந்த மாதத்தில் லாஸ்ட் ட்ராவாக இன்றைக்கி நடைபெறுது. பார்த்திங்கன்னா 1வது மாதம் 2025 இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நடைபெறுது. நிர்மல் ட்ரா நடைபெறுது. 417வது ட்ராவாக நமக்கு நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி 31ஆம் தேதி நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு நம்ம ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம சேனலில் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக இப்போ நம்ம கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த கெஸ்ஸிங் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் என்ன ரிசல்ட்டு வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கையில் 857 ரிசல்ட்டு வந்திருக்கு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு முன்னாடி நாள் சிங்கிள் நம்பராக ஒரே நம்பர் தான் கொடுத்துருந்தோம். 5 தான் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். சொன்ன மாதிரியே 5ஆம் நம்பர் நமக்கு நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. நீங்களே பாருங்கள். நம்ம வியாழக்கிழமை நடந்த ட்ராவுக்கு ஆல் போர்டு ஒரே நம்பர் தான் கொடுத்துருந்தோம். 1000% ஸ்ட்ராங் பண்ணி இன்றைக்கி 5 இல்லாமல் ஆட்டமே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். சொன்ன மாதிரியே நமக்கு பி போர்டில் 5ங்கிறது நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி தான். பார்த்திங்கன்னா பாட்ஸ்லையும் நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம். பிசி பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு மிஸ் ஆகிருச்சு. இல்லாட்டி ஃபுல் வின்னிங்கே எடுத்திருக்கலாம். நீங்களே பாருங்கள். நம்ம பாட்ஸில் பார்த்திங்கன்னா 735 பாட்ஸுன்னு சொல்லி நம்ம எடுத்திருந்தோம். இந்த பாட்ஸில் நமக்கு 357ன்னு வந்திருக்கும். நமக்கு வந்த ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 857 ரிசல்ட்டு வந்துருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு பிசி நமக்கு வின் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா பிசி 57ங்கிறது நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. அதாவது நம்ம 3 எடுத்திருந்தோம். பவரில் 8 வந்துருச்சு. இல்லாட்டி நமக்கு ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருக்கும். இங்கே நமக்கு டெஸ்ட்டு மிஸ்ஸில் தான் மிஸ் ஆகிருச்சு. சரி, ஓகே. இப்போது நம்ம அடுத்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம் வாங்க. நம்ம இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நமக்கு லாஸ்ட் ட்ராவாக நமக்கு நடைபெறுது. இந்த ட்ரா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நல்ல ஒரு ட்ரா தான். நமக்கு நிர்மல் ட்ராவுக்கு நம்ம எப்போதுமே கொடுக்குற கெஸ்ஸிங்லேருந்து கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான வின்னிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நம்பரையும் ஸ்ட்ராங்கான நம்பராக நான் எடுத்திருக்கேன். உங்களுடைய கெஸ்ஸிங்லேயும் உங்களுடைய கணக்குலையும் இருந்துச்சுன்னா மட்டுமே எல்லா நம்பர்களுமே ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் நான் எடுத்துகிட்டு உங்களுக்காண்டியே கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு வைக்கிற நம்பர்கள் நம்ம கொடுக்குற நம்பர்ஸை மேட்ச் பண்ணியும் கலந்து வைங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 வர்றதுக்கு ஏ போர்டு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் நமக்கு 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 வர்றதுக்கு பி போர்டில் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சி போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்போது ஃபைனல் கெஸ்ஸிங்காக தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக இப்போ நம்ம பார்த்துருக்கோம். நீங்களே பார்த்துருக்கீங்க. ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம போர்டு நம்பர்ஸில் நல்ல நம்பர்ஸாகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் எடுத்துகிட்டு கொடுத்துருக்கோம். எல்லா நம்பர்களுமே ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு மேட்ச் பண்ணியும் கலந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பராக இன்றைக்கி எடுத்துகிட்டு உங்களுக்காண்டி நான் கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம இப்போது ஏ போர்டில் என்ன நம்பர் பெண்டிங் நம்பராக உள்ள நம்பர்ஸையும் நம்ம பார்க்கலாம். பெண்டிங் இருக்கிற நம்பர்ஸையும் அதே மாதிரி இன்றைக்கான ஆல் போர்டு நம்பரில் நமக்கு 2 நம்பர் ஸ்ட்ராங்கான நம்பர் இன்றைக்கி கிடச்சிருக்கு. நம்ம சிங்கிள் நம்பர் 4 தான் கொடுத்துருக்கோம். நீங்களே பார்த்தீங்க. அதே மாதிரி 2ஆம் நம்பரும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்றைக்கான ஆல் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் 2 நம்பருமே கண்டிப்பாக நமக்கு வருது வின்னிங் நம்பராக. பார்த்திங்கன்னா 1000% நான் ஸ்ட்ராங்காக சொல்லுறேன். 2, 4 இல்லாமல் இன்றைக்கி ஆட்டமே இல்லை. 2ம் 4ம் கண்டிப்பாக ஆல் போர்டு இருக்குது.
எல்லா நம்பர்களுமே ஆல் போர்டு ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் 2ஆம் நம்பரையும் 4ஆம் நம்பரையும் கண்டிப்பாக ஆல் போர்டு நம்பராக நீங்கள் வைக்கலாம். ஏபிபிசிஎஸ்சியிலே நமக்கு 24 42ன்னு கண்டிப்பாக வைக்கலாம். வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம சேனலில் நம்ம கம்மியான நம்பர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். உங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக ஒவ்வொரு நம்பர்ஸையும் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்காண்டியே கொடுக்குறோம். ஆல் போர்டில் 2 4 இல்லாமல் ஆட்டமே இல்லை. எல்லா நம்பர்களும் கலந்து வைக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போது நம்ம பெண்டிங் நம்பராக உள்ள நம்பர்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஏ போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பி போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குதுங்கிறதையும் பார்க்கலாம். சி போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம அதிக பெண்டிங் உள்ள நம்பர்ஸை மட்டும்தான் இப்போ ஏ போர்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஏ போர்டில் 1 14 நாள் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 3 30 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 6 17 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 0 27 நாள் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. இது ஏ போர்டு அதிக பெண்டிங் உள்ள நம்பராக நமக்கு இருக்குது. பி போர்டில் 2 13 நாள் பி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 3 17 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 4 27 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 9 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் சி போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு அதிக பெண்டிங் உள்ள நம்பர்னு பார்க்கையில் 1 25 நாள் சி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 3 18 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 8 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் நமக்கு பெண்டிங்காக உள்ள பெண்டிங் நம்பர்ஸாக இருக்குது. இந்த பெண்டிங் நம்பர்ஸு நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கெல்லாம் மேட்ச் பண்ணி பாக்ஸில் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் இன்றைக்கான பாக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் 249 ஒரு பாக்ஸுன்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். பாக்ஸ் நம்பரில் 249. இதை விட்டு நமக்கு வேறு நம்பர் வந்துச்சுன்னா 421 ஒரு பாக்ஸு. பாக்ஸு நம்பரில் நான் 2 நம்பர் தான் எடுத்திருக்கேன். இந்த 2 நம்பருமே பாக்ஸில் நமக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா 249ஐயும் 421ஐயும் எல்லா நம்பர்களுமே பாக்ஸில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 நம்பர் தான் எடுத்திருக்கோம். பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணி நல்ல நம்பர்ஸாகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி கம்மியான நம்பர்ஸாக சில நம்பர்ஸ் நான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்குலையும் உங்களுடைய கெஸ்ஸிங்லையும் இருந்துச்சுன்னா மட்டுமே 3 நம்பர் விளையாடுற நம்பர்கள் எல்லா நம்பர்களுமே கணக்கில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வெற்றி கிடைக்கும்னு சொல்லி தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் நான் உங்களுக்காண்டியே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா எல்லா நம்பர்களுமே வின்னிங் எடுக்கணும், எல்லாருக்குமே வெற்றி கிடைக்கும்னு சொல்லி தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம கொடுக்குறோம். 531ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 248 298 538ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி நம்ம எடுத்துருக்கக்கூடிய நம்பர் 3 நம்பர் தான் நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நம்ம கொடுக்குறோம். 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம மொத்தமே ஒரு 8 நம்பர்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு பெண்டிங் நம்பராக உள்ள பெண்டிங் நம்பர்ஸையும் நம்ம பார்த்துருவோம் வாங்க. நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கையில் 922 ரிசல்ட்டாக நமக்கு வந்திருக்கு. இதிலிருந்து நமக்கு 2 நம்பர் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நமக்கு 2 கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நம்பர்ஸ் இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பரில் நான் என்னுடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி பார்க்கையில்
24 41ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்கலாம் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி 49 51 48 20 9 இந்த நம்பரை நீங்கள் ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பரில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து மொத்தமே வந்து 6 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா. 24 41 49 51 48 29 ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பரில் நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் வந்து பெண்டிங் நம்பர்ஸு போன வருஷம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி நம்ம கம்மியான நம்பர்ஸாக மொத்தமே வந்து 6 நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். நம்ம 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு கம்மியான நம்பர்ஸ் தான் சில நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நீங்களே பார்த்துருக்கீங்க. 041 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 041 234 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 324ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை மட்டுமே தான் இங்கே வந்து ஒவ்வொரு நம்பர்ஸையும் கொடுத்துருக்கோம். நீங்களே நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. 016 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 324 334 041 3 நம்பர் விளையாடுற நம்பர்கள் எல்லா நம்பர்களுமே இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் கலந்தும் மேட்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். அதிகமான நம்பர்ஸ் வந்து இங்கே எடுத்துகிட்டு வரல, கம்மியான நம்பர்ஸ் தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். எல்லா நம்பர்களுமே உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் உங்களுடைய மெத்தேடு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா 53 24ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம நம்பர்ஸ் வந்து பார்க்கையில் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி 04 21ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 04 21 04 21 அதே மாதிரி 52 52 49 இந்த நம்பரையும் ஒரு நம்பர் எல்லாருமே எடுத்துக்காங்க. 52 49 90 16ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதிகமான நம்பர்ஸ் இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கல. 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி கம்மியான நம்பர்ஸாக மொத்தமே வந்து 4 நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா 53 24 04 21 52 20 49 90 16 4 நம்பர் விளையாடுற நம்பர்கள் எல்லா நம்பர்களுமே இந்த 4 நம்பர்ஸை மேட்ச் பண்ணியும் கலந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து 4 நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா அதே மாதிரி கேஎல் டியர் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லாருமே டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. ரெகுலராக வந்து புக்கிங் இருக்குது. பார்த்திங்கன்னா புக்கிங் பண்ண விருப்பப்படுற நம்பர்கள் எல்லாருமே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி புக்கிங் பண்ணிக்காங்க. ரெகுலராகவே வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. புக்கிங் ரெகுலராகவே இருக்குது. லாஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிய புக்கிங் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.